தமிழ் ஒற்றன் நேயர்கள் அனைவருக்கும் என் புரட்சிகர வணக்கங்கள். கடந்த சனிக்கிழமை அன்று தேனி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நாமே மாற்று, நாம் தமிழர் மாற்று என்ற தலைப்பில் ஒரு வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் பங்கேற்றார். சில நாட்களுக்கு முன்பு தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி என்பவர் தன்னுடைய சமூக வலைதளத்தில நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் எதிராக கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் ஒரு வீடியோவை வெளியிட்டார். இதனை ஜனநாயகத்துக்கு எதிரான மிகவும் ஆபத்தான செயல் என்று கருதிய தேனி மாவட்ட நாம் தமிழர் கட்சியின் உறவுகள் உடனடியாக காவல்துறையிடம் புகார் அளித்து வழக்கு பதிவு செய்தனர். FIR பதிவு செய்யப்பட்டாலும் சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்படவில்லை. பொதுக்கூட்டத்தில் சாட்டை அவர்கள் பேசிக் கொண்டிருந்த வேளையில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் திட்டமிட்டு கலவரம் ஏற்படுத்தும் நோக்கில் டிவிகே என்று கத்திக்கொண்டே கூட்டம் நடைபெறும் இடத்தை சுற்றி வந்தனர். அப்போது மேடையில் இருந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் மிக பொறுப்புடன் அவர்களை எச்சரித்தார். இருந்தும் அவர்கள் மீண்டும் மீண்டும் அவ்வாறே செய்து பொதுக்கூட்டத்தை கலைக்க முயற்சி செய்தனர். இதற்கு பிறகு சாட்டை துரைமுருகன் அவர்கள் தேனி தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளருக்கு உரிய அரசியல் ரீதியான கடுமையான பதிலடி ஒன்றை வழங்கினார். அதன் பின்னர் கூட்டம் அமைதியாக நிறைவடைந்தது. ஆனால் விஷயம் அதோடு முடிவடையவில்லை. கூட்டம் முடிந்து சாட்டை அவர்கள் புறப்பட்டுச் சென்ற பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் தேனி மாவட்ட செயலாளர் தன்னுடைய 3 கார்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் பொதுக்கூட்டம் நடைபெற்ற இடத்துக்கு வந்து அசம்பாவிதம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்து கோபமடைந்த நாம் தமிழர் கட்சியின் உறவுகள் அவர்களை மடக்கி பிடித்தனர். அதன்போது கார்களின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டதாகவும் பின்னர் சம்பந்தப்பட்ட நபர் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது காவல்துறையினர் அவரை தேடி வருகின்றனர். ஆனால் அவர் தலைமறைவாக உள்ளார் என்ற செய்தி வெளிவந்துள்ளது. இது ஒரு அரசியல் கருத்து வேறுபாடு அல்ல. ஜனநாயக மேடையில் மிரட்டல், கலவரம், வன்முறை அரசியலை திணிக்க முயன்ற செயல் என்பதே பலரின் கருத்தாக உள்ளது. இந்த சம்பவம் தமிழக அரசியலில் ஒரு எச்சரிக்கை மணி. அரசியல் வேறுபாடுகளை விவாதத்தால் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர மிரட்டலாலும் அடாவடித்தனத்தாலும் அல்ல. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். தமிழ் தேசிய அரசியல் வளர வேண்டும் என்றால் இத்தகைய அராஜக போக்குகள் முடிவுக்கு வர வேண்டும். அதாவது அரசியல் தெளிவற்ற கூட்டம் என்ன செய்யும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. உங்களுக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, துணிச்சல் இருந்தா, ஆண்மை இருந்தா, ஆளுமை தன்மை இருந்தா இதே இடத்துல நாளைக்கு கூட்டம் போட்டு உங்களுடைய விஜய் என்ன புடுங்கி நட்டாரு சொல்லு சொல்றா என்ன விட்டா நான் பாட்டுல டீசெண்டா பேசிட்டு போயிருவேன். நீ சீண்டுன்னு வையி, நான் 7 மடங்கு ஏறி அடிப்பேன். உனக்கு தலைவன் ஓடுகாலி விஜய், எனக்கு தலைவன் பிரபாகரன். சும்மா சீண்டக்கூடாது. ஓரமா போனையா, டீ வித்தியா ஓடிப்போ, விசில வச்சு எங்கேயாவது ஊதிரி. மடக்கி மடக்கி ஊதினாலும் தமிழ்நாட்டில் இந்த மடையனுக்கான விடிவு ஏற்படாது. அதான் ஓரமா போ சொன்ன. தேனிக்கு வந்துட்டு உசுரோட திரும்ப டேய் பார்த்தா இங்கதான் நிக்கிறேன், இங்கதான் நிக்கிறேன் தம்பி. இங்க உன்ன மாதிரி அட்டகத்து கிடையாது, உண்மையில அட்டகத்து கிடையாது. 14 வழக்கு குண்டர் சட்டம் என்னைய இந்தியா